Hello students, TN 10th standard maths chapter 5 coordinate geometry ல இருந்து நம்ம ஒரு question இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். If the points a, 1, 1, 2 and 0, b plus 1 are collinear, prove that 1 by a plus 1 by b is equal to 1. Okay. So given என்ன அப்படின்னா a, 1, 1, 2 and 0, b plus 1 சொல்லிட்டு நமக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன டைப் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படின்னா தே ஆர் கொலினியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ பாயிண்ட்ஸ் விச் பாஸ் த்ரூ தி சேம் லைன் ஆர் செட் டு பி கொலினியர் பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த 3 லைன் நான் இந்த 3 பாயிண்ட்ஸையும் நான் கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். தென் ஐ கேன் சே தீஸ் 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் பாயிண்ட்ஸ். ஆல்வேஸ் 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 4, 5, 6 n நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கலாம். பட் ஆல் தி பாயிண்ட்ஸ் ஷுட் ஃபால் ஆன் தி சேம் லைன். அதாவது ஒரு லைன் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, எல்லா பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இட் ஷுட் ஃபார்ம் அ ஸ்ட்ரெயிட் லைன். அப்படி இருந்தது அப்படின்னாக்கா தோஸ் பாயிண்ட்ஸ் ஆர் செட் டு பி கொலினியர் பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ இந்த 3 நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருந்தது, இங்கே ஒன்று இருந்தது, இங்கே ஒன்று இருந்தது. பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் நான் ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டேன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகணும் அப்படின்னா நான் அப்படி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிருக்கணும். ஆனால் இந்த தேர்ட் பாயிண்ட்டுன்றது எப்படி கனெக்ட் ஆகுது? இட் ஃபார்ம்ஸ் அனதர் லைன் செக்மெண்ட். சரிங்களா? ஸோ இது ஒரு லைன் செக்மெண்ட், இது ஒரு செகண்ட் லைன் செக்மெண்ட். ஸோ we can find that all these 3 points do not fall on the same line. இங்கே பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸுமே சேம் லைனில் இருந்தது. இங்கே 3 பாயிண்ட்ஸும் வெவ்வேறு லைனில் இருக்குது. தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் நான் கொலினியர். ஸோ இது வந்து கொலினியர், இது வந்து நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து a, 1, 1, 2 அண்ட் 0, b plus 1 ஆர் ஆல் கொலினியர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி இருக்குன்னா ரஃப் டயக்ராம் நான் வரைகிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான், இது நீங்கள் வரையணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ கிவன் 3 பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3. இந்த பாயிண்ட் 1ஓட கோஆர்டினேட் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, a, 1. ஸோ இந்த பாயிண்ட்டோட கோஆர்டினேட் P1 வச்சுக்கலாம். P1ஓட கோஆர்டினேட் a, 1. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் 2 P2ன்னு வச்சுக்கலாம். இதனுடைய கோஆர்டினேட் வந்து 1, 2. நெக்ஸ்ட் பாயிண்ட் P3, இதனுடைய கோஆர்டினேட் 0, b plus 1. ஸோ இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதனால தான் we are saying these 3 points are collinear. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற பட்சத்தில் we have to prove that 1 by a plus 1 by b is equal to 1. சரிங்களா? ஸோ நம்ம 3 பாயிண்ட்ஸ் ரஃப் ஃபிகரில் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ லைன் செக்மெண்ட் கனெக்டிங் P1 and P2 இந்த போர்ஷன், and then consider the line segment connecting the points P2 and P3. இது வந்து செக்மெண்ட் 1, இது வந்து செக்மெண்ட் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு XY பிளேனில் நான் அந்த லைனை பிளேஸ் பண்ணுறேன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது X ஆக்சிஸ், இது Y ஆக்சிஸ். ஸோ இந்த XY பிளேனில் இப்போ நான் அந்த லைனை பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கொலினியர் பாயிண்ட்ஸ். ஓகே, ஃபைன். இப்போ இந்த லைன் செக்மெண்ட் P1 to P2, இந்த S1என்ற இந்த லைன் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, ஃப்ரம் தி பாயிண்ட் P1 to பாயிண்ட் P2, இந்த லைன் செக்மெண்ட், இதுக்கு ஒரு ஸ்லோப் இருக்கும். கரெக்டுங்களா? வாட் இஸ் ஸ்லோப்? சேஞ்ச் இன் Y வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் X. ஸோ இதுக்கு ஒரு ஸ்லோப் இருக்கும். ஓகே, செக்மெண்ட் 1க்கு ஒரு ஸ்லோப் இருக்குது. அதே மாதிரி செக்மெண்ட் 2 இருக்குங்களா, S2. S2ன்றது என்னது? இட் இஸ் தி லைன் செக்மெண்ட் விச் கனெக்ட்ஸ் தி பாயிண்ட் P2 அண்ட் P3. ஸோ இதுதான் வந்து லைன் செக்மெண்ட் S2. ஸோ இதுக்கு ஒரு ஸ்லோப் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ச்சியாக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இதில் வந்து எந்த ஒரு டில்ட்டும் கிடையாது. அதனால் இங்கே என்ன ஸ்லோப் இருக்கோ அதே தான் இந்த லைன் செக்மெண்ட்டுக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு ஃபிகர் நான் இங்கே வரையணும் ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். சப்போஸ் இது வந்து X ஆக்சிஸ், இது Y ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம். ஸோ
இங்கே ஒரு லைன் செக்மெண்ட் வரைகிறேன். இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு ஸ்லோப் m1 இருக்குன்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இன்னொரு லைன் செக்மெண்ட் இப்படி வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஏபின்ற இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு வி ஹேவ் அ ஸ்லோப் m1. பட் பிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டில்ட் ஆகிருக்கு, புரியுதுங்களா? இப்போ ஏபி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா இப்படி போயிருப்பேன், ஆனால் நான் இந்த மாதிரி போகலை. இங்கேருந்து எனக்கு வந்து கொஞ்சம் டீவியேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த லைன் செக்மெண்ட் பிசிக்கு தேர் வில் பி டிஃப்ரெண்ட் ஸ்லோப். ஸோ ஏபின்ற லைன் செக்மெண்ட்டுக்கு என்ன ஸ்லோப் இருந்ததோ அதே ஸ்லோப் இங்கே வரும்ன்றது நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா தேர் இஸ் எ டில்ட். அதனால் ஏபியோட ஸ்லோப் m1 இருந்ததுன்னா பிசியோட ஸ்லோப் வந்து மேபி m2 such that m1 is not equal to m2. So we understand that slope of line AB is not equal to slope of line BC directly from the given figure itself. சரிங்களா? இது நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் உட்காந்து ஈக்குவேஷன்லாம் எழுதி தான் கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது, பார்த்தாலே நமக்கு தெரியுது. ஸோ லைன் செக்மெண்ட் ஏபின்றது ஒரு பர்டிகுலர் இன்க்ளினேஷனில் போயிட்டுருக்கு, ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் போயிட்டுருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். சரிங்களா? இந்த லைனை நான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த லைனை நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆங்கிள் கிரியேட் ஆகுது இல்லைங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இதுதான் θ1 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைன் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். ஸோ அகெயின் திஸ் லைன் கிரியேட்ஸ் another angle with respect to positive x axis. ஸோ இந்த ஆங்கிள் θ1, இந்த ஆங்கிள் say θ2. θ1 is not equal to θ2. புரியுதுங்களா? ஸ்லோப் ஃபார்ம் என்ன? m is equal to tan θ. அப்போ m1 equal to from the given figure tan θ1, m2 is equal to tan θ2. Since θ1 is not equal to θ2, obviously என்ன நடக்கும்? tan θ1 will also be not equal to tan θ2. சரிங்களா? which implies m1 is not equal to m2. அதாவது ஏபியோட ஸ்லோப்பும் பிசியோட ஸ்லோப்பும் சேம் இல்லை அப்படின்றத நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து டேரெக்டாக டயக்ராம் பார்த்தே நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? ஏபியோட ஸ்லோப் வேறு, பிசியோட ஸ்லோப் வேறு அப்படின்றது. வேறஸ் இங்கே பார்த்திங்க அப்படின்னா கொலினியர் பாயிண்ட்ஸாக இருக்கிறதுனால லைன் செக்மெண்ட் S1ஓட ஸ்லோப்பும் லைன் செக்மெண்ட் S2ஓட ஸ்லோப்பும் சேமாக இருக்குது. ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் சேம் லைன் விச் இஸ் எக்ஸ்டெண்டட். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன புரிஞ்சிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த லைன் செக்மெண்ட்டோட ஸ்லோப்பும் S1ஓட ஸ்லோப்பும் லைன் செக்மெண்ட் S2ஓட ஸ்லோப்பும் சேம். ஓகே. நமக்கு தெரியும் ஃபார்முலா, ஸ்லோப் ஆஃப் எ லைன் கனெக்டிங் 2 பாயிண்ட்ஸ். அது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? சப்போஸ் P1 ஒரு பாயிண்ட் இருக்குது, x1, y1, அண்ட் P2ன்னு சொல்லிட்டு இன்னொரு பாயிண்ட் இருக்குது, x2, y2. ஸோ ஒரு லைன் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே தான் அந்த P1ன்ற பாயிண்ட் இருக்குது, இங்கே இந்த P2ன்ற பாயிண்ட் இங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். ஸோ P1ஓட கோஆர்டினேட் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், x1, y1. P2ஓட கோஆர்டினேட் x2, y2. ஸோ இந்த லைனோட ஸ்லோப் என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் y டிவைடட் பை சேஞ்ச் இன் x. ஸோ சேஞ்ச் இன் yன்றது என்னது? y2 மைனஸ் y1 டிவைடட் பை சேஞ்ச் இன் xன்றது x2 மைனஸ் x1. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்கள் இப்போ. ஸோ இதெல்லாமே ரஃப் தான். இது நீங்கள் ரஃப் டயக்ராம் வந்து நீங்கள் இந்த டயக்ராம் மட்டும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம் எக்ஸாமில், ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் லைன் செக்மெண்ட் S1 என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ P1 அண்ட் P2 இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே எழுதிக்கலாம். A, 1 அண்ட் P2ஓட கோஆர்டினேட் 1, 2. ஸோ இதனோட ஸ்லோப் என்ன? let it be m1. ஸோ that will be change in y divided by change in x. ஸோ 2 minus 1 change in y divided by change in x என்ன? 1 minus a. 2 minus 1 என்றது 1 divided by 1 minus a. This is m1. next பாருங்கள், slope of line segment S2. ஸோ லைன் செக்மெண்ட் S2க்கு P2 அண்ட் P3 இன்க்ளூட் ஆகிருக்கு பாயிண்ட்ஸு. ஸோ P2ஓட கோஆர்டினேட் நம்ம எழுதிக்கலாம் 1, 2 அண்ட் P3ஓட கோஆர்டினேட் 0, b plus 1. ஸோ இதனுடைய ஸ்லோப் வந்து let us assume it to be m2. then m2 will be equal to change in y அப்படின்னா b plus 1 minus 2
whole divided by change in x 0 minus 1. So simplify பண்ணிங்க அப்படின்னா b plus 1 bracket remove பண்ணிடலாம் minus 2 divided by 0 minus 1 is minus 1. This is equal to b 1 minus 2 is minus 1 divided by minus 1. இந்த நெகட்டிவ் மைனஸ் 1 நம்ம மேலே கொண்டு போனோம் அப்படின்னா it will become 1 minus b. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ஸ்லோப்பும் சேம்னு நம்ம ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அதை பற்றி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதுவோம் அப்படின்னா, since m1 is equal to m2. சரிங்களா? So what is the value of m1? 1 divided by 1 minus a. That should be equal to, what is the value of m2? 1 minus b. So cross multiply பண்ணுங்க. ஸோ டினாமினேட்டரில் இங்கே எதுவுமே இல்லைன்னா இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 into 1 is 1. That is equal to 1 minus a into 1 minus b. இப்படி கிராஸ் பண்ணிங்கன்னா ஸோ 1 is equal to, உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into 1 is 1. 1 into minus b is minus b. Next minus a into 1 is minus a. Next minus a into minus b, minus into minus என்ன ஆகுது? ப்ளஸ் ஆகுது. minus a into minus b is plus a into b is ab. சரிங்களா? இப்போ இந்த ப்ளஸ் ஒன்னை இப்படி லெஃப்டில் ஷிஃப்ட் பண்ணலாம். அண்ட் ஏபி மட்டும் இங்கே ரிட்டைன் பண்ணிக்கலாம். நம்ம அதர் டேர்ம்ஸ் வந்து நம்ம லெஃப்டில் ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி லெஃப்ட்டில் 1 இருக்குது. இந்த ப்ளஸ் ஒன்றது லெஃப்ட்டில் ஷிஃப்ட் ஆகும்போது மைனஸ் 1 ஆகுது. மைனஸ் பின்றது ஷிஃப்ட் ஆகும்போது ப்ளஸ் பி ஆகுது. மைனஸ் ஏன்றது லெஃப்ட்டில் ஷிஃப்ட் ஆகும்போது ப்ளஸ் ஏ ஆகுது. திஸ் இஸ் ஈக்குவல் டு, வாட் இஸ் த லெஃப்ட் அவுட் டேர்ம்? வெறும் ஏபி மட்டும். ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு கிடைக்குது. என்ன கிடைக்குது? ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. AB is equal to A plus B. So AB is equal to A plus B நம்ம ஃபர்தராக ரீரைட் பண்ணி எழுதலாம். ஸோ RHS-ஐ LHS-ல ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன், LHS-ஐ RHS-ல ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ we get A plus B equal to AB. இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்கள், நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுன்றதை பாருங்கள். 1 by A plus 1 by B is equal to 1ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் 1ன்னு சொல்லி நமக்கு வரணும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஏபின்னு இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன பண்ணால் 1 வரும் அப்படின்னா, டிவைடட் பை ஏபி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஏபி கேன்சல் ஆகி 1ன்னு வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிவைடிங் போத் சைட்ஸ் பை ஏபி we get a plus b the whole divided by ab is equal to ab the whole divided by ab. சரிங்களா? இப்போ ab கேன்சல் ஆகி 1 வருது. நெக்ஸ்ட்டு இங்கே 2 டேர்ம் இருக்குது நியூமரேட்டரில், காமன் டினாமினேட்டர் இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, a முதல்ல எழுதிக்கலாம், டிவைடட் பை ஏபின்ற டினாமினேட்டர் டேர்ம் எழுதிக்கலாம். இங்கே ப்ளஸ் இருக்குதுன்னா ப்ளஸ், மைனஸ் இருந்ததுன்னா மைனஸ் போடுவோம். ப்ளஸ் இந்த பி இருக்கு இல்லைங்களா, பி டிவைடட் பை ஏபி, தட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 1. இப்போ ஏ கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 1 இருக்குது மேலே. 1b is b, 1b is b. ஸோ 1 இருக்குது. ஸோ 1 by b plus 1 by a is equal to 1. ஆர் எப்படி எழுதலாம்? 1 by a plus 1 by b is equal to 1ன்னு சொல்லி நம்ம எழுதலாம். 1 by a plus 1 by b is equal to 1. ஸோ இதுதான் அவங்க கேட்டுருக்காங்க. we have to prove that 1 by a plus 1 by b is equal to 1 and we have proved that 1 by a plus 1 by b is equal to 1. இதுக்கப்புறமா வந்து hence proved அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்யூஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.